உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்பவே ராதாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க. ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல அவளை ஹர்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்துவியா? ராதா உன்கிட்ட எதுவும் சொல்லலன்னு அவ மனசுல ஒன்னும் கஷ்டம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காத. இனிமே ராதாவை நீ எதுவுமே சொல்லக்கூடாது. நீ ராதாவை ஒரு வார்த்தை பேசினா நான் உன்னை 4 வார்த்தை பேசுவேன். ராதாவை உன் கூட சண்டை போடலன்னா என்ன, நான் உன் கூட சண்டை போடுறேன். லிசன் மிஸ்டர் மோகன் அவர்களே, the husband of Radha, father of இந்த குஷி. ஓகே, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா ராதாவை மட்டும் ஏதாவது சொன்ன அப்புறம் போதும். அப்புறம் குட் குஷில இருந்தனா ரவுடி குஷி ஆயிருவேன். நான் ரவுடி குஷியா மாறிட்டேனா யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. கடவுளே, இந்த குஷிக்கும் அவங்க அப்பனுக்கும் இருக்க சண்டை அப்படியே நிரந்தரமா ஆக்கிட. ஏன்னா இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா எங்க லைஃப்ல பிரச்சனை வந்துருமே. சரி எம்மா தாயே, சாரி குஷி, நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, நீ முதல்ல ராதா கிட்ட பேசுனியா, அதை சொல்லு. எப்படி பேசுறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை திருத்திர லெக்சர்ல என் போனை தூக்கி போட்டுட்டு வந்தியே. ராதா எப்போலாம் ஆபீஸ்ல லேட் ஆகுது எனக்கு தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு அவ ஃபோனே பண்ணல. ஒருவேளை அவ ஃபோன் பண்ணிருந்தாலும் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சீக்கிரம் வா, என் போனை தேடி கொடு, நான் ராதாக்கு ஃபோன் பண்ணணும். ஒருவேளை என் ஃபோன் மட்டும் உடைஞ்சு போயிருந்தது, எனக்கு நியூ ஃபோன் வாங்கி கொடுக்கணும், அதுவும் லேட்டஸ்ட் ஃபோன். சரி, நான் உனக்கு ஒரு லேட்டஸ்ட் போனே வாங்கி கொடுக்கறேன். தாமினி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. ராதாவை என்ன பண்ண சொல்லு. அம்மா, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு நிஜமே தெரியாது. பொய் சொல்லாத தாமினி. ராதா உன்னை பார்க்க தான் வந்தா. அதுக்கப்புறமா ஆபீஸ்ல யாருமே அவளை பார்க்கவே இல்லை. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணும்போது முதல்ல அவளோட ஃபோன் பிஸின்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் உன்னை அவளுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னப்போ உன்னோட முகத்துல தெரிஞ்ச பயத்தை நான் ரொம்ப நல்லாவே பார்த்தேன். அம்மா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? ஆமா, ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ராதாவுக்கு கெடுதல் நினைக்கிறவன்னா அது நீ ஒருத்தி மட்டும்தான். எத்தனையோ முறை நீ அதுக்கு முயற்சியும் பண்ணிருக்க. எனக்கு உன்னை பத்தி இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். நீ மோகன் அடையறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. இத பாரு, ஏதாவது சொல்லி மழுப்பலான்னு நினைக்காத. ராதாவை என்ன பண்ணுங்கிற உண்மையை சொல்லிடு. சொல்லு. அது என்னோட முட்டி பயங்கரமா வலிக்குதுப்பா. அதனாலதான் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்றேன். வெளியில வெயில் அதிகமா இருக்குல்ல. ராத்திரியில வெயிலா? ராத்திரி ஆயிடுச்சா? நீங்க என்னோட போனை திருட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? அடக்கடவுளே, இந்த வயசானவ மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறா இவ.
அப்ப குஷியோட போன் உங்க கையில என்ன பண்ணுது? மேல எழுந்துக்கிறீங்களா? எழுந்துக்க முடியல, கொஞ்சம் கை குடுக்குறியா? பார்த்து மெதுவா. அப்பாடா. அது என்னோட போனு ரொம்ப பழசாயிடுச்சு. நான் வரும்போது நீ குஷி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் அங்க நின்னு கேட்டேன்ப்பா. இந்த வயசுல குழந்தைங்க அதிகமா போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு நீ அவகிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல. அதுக்கப்புறம் இந்த போனை வேற நீ அப்படியே தூக்கி போட்டல. அதுக்கப்புறம் எனக்கும் போன் தேவைப்பட்டுதா, அதனாலதான் இந்த போன் அப்படியே எடுத்து என் சிம்ம போட்டுக்கலான்னு பார்த்தேன். எதுக்கு தூக்கி போடணும்? புடுங்கிட்டா? புது போன் வேணுமா உங்களுக்கு? போய் வாங்கிக்கோங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, எப்படி முடியும்? ராதாவோட மிஸ்டு கால்ஸ். குஷி, நீ ராதாவுக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்றதுக்காக தான் அவ நிச்சயமா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அந்த சூனியக்காரி போன் எடுக்க கூடாது. அப்படி எடுத்துட்டானா எல்லா பிளானும் வீணா போயிடுமே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப். ராதா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ராதாவை நீ என்ன பண்ணுங்கிற உண்மையை சொல்லிடு. ஏன்னா நீ ராதாவை என்ன வேணாலும் பண்ணக்கூடியவ. முதல்ல உன் முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு நீ நடிக்கிறத நிறுத்து. ஏன்னா எனக்கு உன்னோட நடிப்பு மொத்தமும் தெரியும், நான் அதை நல்லாவே பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன், ராதாவை நீ என்ன பண்ணன்னு மரியாதைய உண்மையை சொல்லு. இப்ப மட்டும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லல, அப்புறம் நான் மோகன் கிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துரும். அதுக்கப்புறமா உன்னோட விளக்கத்தை கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் கடைசி சான்ஸ் தாமினி. ஒழுங்கா சொல்லு, ராதாவை நீ என்ன பண்ண? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.